கமலஹாசன் பண்ண சரிதாங்கிறத சொல்லி நிற்கக்கூடிய சீமானுக்கு கடையில ஒரு அரசியலும் இருக்கு. இப்ப சீமான் என்ன சொல்றாரு? கலைஞரை அக்யூஸ் பண்றாரு. படத்துக்கு பின்னாடி கர்நாடகாஸ் எதுக்கறனால முழுமையா இருக்கிறார் சீமான். இதுல விஜயை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு சீமான். விஜய்க்கு இமேஜை தகர் தெரிகிறாங்க, சுயநலவாதி, பொழப்புவாதின்னு. அம்மா தாயே, உலகத்தை காக்கும் ரட்சகியே, என்னையும் காப்பாற்றம்மா. விஜய் அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம ரெண்டும் கட்டா நாட்டு நடுப்புல போய் அடிபட்டு அல்லது அரசியலுக்கு வராம ஒதுங்கி போட்டு, அரசியல் தலைவர் விஜய் சீமான்ட்டு அடிபட்டு போனாலும் பரவாயில்ல, நடிகர் விஜய் தப்பிடணும்னு நினைக்காரு. மைக்கு படத்தை போட்டதே ஜனநாயகம் படத்துக்காக சந்தர்ப்பவாதியா இருக்கிறாரு, பொழைப்புவாதியா இருக்கிறாரு. கொள்கை உறுதி இல்ல. விஜய்க்கு கொள்கையற்ற செயலும் பச்சோந்தித்தனமும் ஸ்டெடியா கரெக்டா நிற்கக்கூடிய சீமானுக்கு பெரிய பிளஸ்ஸா மாறும் நான் சொன்னேன். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. ஜானாரிக்கு சாமி கொடுத்த சில கோடிகள் ஜனநாயகம் படம் மார்க்கெட்டிங் சூப்பரா இருக்கும். கருத்து கணிப்பு எடுத்து ஈரம் காயறதுக்குள்ளே விஜய லீடரா நினைச்சவன் விஜய சினிமா ஹீரோ தான். லீடர்னா சீமான் தான். விஜய் அரசியல் தலைவர்னு பேசினவெல்லாம் இன்னைக்கு சீமான் தான் அரசியலுக்கு லாய்க்கு, விஜய் சினிமாவுக்கு தான் லாய்க்குன்னு பேச ஆரம்பிச்சுட்டான். இந்த இஷ்யூல விஜய எக்ஸ்போஸ் பண்ணி காட்டினதுல என்னோட பங்கு பெரும் பங்கு. மீண்டும் சொல்றேன், விஜய் பிஜேபிக்கு பி டீம் இல்ல. சார், இப்ப திமுக கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு சார்? இத்தனை கட்சிகளோட அழுத்தத்தை கடந்து திமுக கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2026 தேர்தல் எப்படி இருக்க போகுது சார்? 55% வர்றதா இந்தியா டுடே சொல்றாப்புல, 55% குமுத ரிப்போர்ட்டர் சொல்றாப்புல. பத்திரிகை உலகில் பெருசா இருக்கக்கூடிய கண்ணன் சுந்தரியார், வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரிய ஆக்டிவிஸ்ட், அவரே நீங்க சொல்றது உண்மைதான் சாருங்கிறாப்புல. சோ ஸ்டாலினுக்கு இமேஜ் நல்லா தான் இருக்கு. ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை. திமுகவில் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்களுக்கு லோக்கல்ல எதிர்ப்பு இருக்குது. சோ கூட்டணி இன்டாக்டா இருக்கிறது வர 45% தாண்டி வந்துருவாப்புல. அக்னி சர்வீஸ் 43 போட்டிருக்காங்க. என்னோட கணக்கு கூட்டணி இன்டாக்டா இருக்கிறது வர 45+ வந்துருவாப்புல. சார், இப்ப தக்லீஃப் படத்தோட ஆடியோ லான்ச்ல கமல் அவர்கள் பேசியிருந்தாரு. தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்ததாக பேசியிருந்தாரு. அது தொடர்பாக பெரிய சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. அந்த படத்தை கர்நாடகால நாங்க வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்ப்பாட்டங்கள், பேனர் கிழிக்கிறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருந்தது. இந்த மொழி பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க? மொழிகள் அறிஞர்கள் முடிச்சு வைக்க வேண்டிய பிரச்சனை. சீமான் அரசியல்வாதி, உடனே உள்ள நுழைஞ்சிட்டாரு. அண்ணன் கமலஹாசன் சொன்னது கரெக்ட் தான்ட்டாரு. இப்ப சீமான் என்ன பேசுறாருன்னா, கர்நாடகா எவ்வளவுக்குள்ள அதை இது பண்றாங்களோ அதையும் தாண்டி ஓப்பனிங்ல எந்த தமிழ் படத்துக்கு இல்லாத ஒரு ஓப்பனிங், உலகம் ஃபுல்லா உள்ள தமிழர்கள், வேலுப்பிள்ளை பிரபாகரன் மீது பற்றுதல் கொண்டவர்கள் இந்த படத்தை ஓப்பனிங்ல அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கை காட்டணுங்கிற எண்ண ஓட்டம் சீமானுக்கு இருக்குது. சீமான் இதை தனக்கு அரசியல் படுத்துறாரு. கண்டிப்பா ஈஸின் பொலிட்டிக்ஸ், அதை அவர் அரசியல் ஆக்குறாரு. அதை எங்க அண்ணன் கமலஹாசன் போல்டானவர்னு கமலஹாசன் பண்ண சரிதாங்கிறத சொல்லி நிற்கக்கூடிய சீமானுக்கு கடையில ஒரு அரசியலும் இருக்கு. ஈஸின் பொலிட்டிக்ஸ். ஏன்னா அவர் ஈரோடு கிழக்க பாக்குறார். ஈரோடு கிழக்குல தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் அருந்ததியர் மக்கள் 90% திமுக அன்னைக்கு உதயசூரியனுக்கு போட்டிருந்தாங்க. அன்னைக்கு 80% தான் முந்தைய அதிமுக பாஜக சேர்ந்து நிற்கும் போது அருந்ததியர் மக்கள் திமுக போட்டிருந்தாங்க. ஒரு 12% ரெட்டலைக்கு போட்டிருந்தாங்க. இப்போ அந்த ரெட்டலைக்கு போட்டதும் திமுகவுக்கு 90%க்கு மேல அருந்ததியர் மக்கள் திமுக ஓட்டு போட்டுட்டாங்க. அதே மாதிரி நாயுடு சமூக மக்கள், போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர், இந்த தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள், நான் எனக்கு அதுல ஒன்றும் இது கிடையாது. நான் அஜித் இங்க பெரிய ஆளானாலும் நான் அதை ஒன்றும் இந்தியன் நினைப்பேன். ரங்கராஜ் பாண்டே ஷைன் பண்ணாலும் நான் மகிழ்ச்சியா நினைப்பேன். பட் யதார்த்த அரசியல் காலம் இந்த சமூக மக்கள் எல்லாம் ஸ்டாலின்ட்ட கன்சால்டேட் ஆயிட்டாங்க. கலைஞர் அந்த அருந்ததியர் உள்ளொதுக்கீடு கொடுத்ததுக்கு கலைஞரை பெரிய அளவு பண்றாங்க. சீமான் அந்த களத்துக்குள்ள இருந்து இதை பூத் வயசு எடுத்துட்டாரு களத்துக்குள்ள. இப்ப சீமான் என்ன சொல்றாரு? கலைஞரை அக்யூஸ் பண்றாரு. கலைஞரை சீமான் அக்யூஸ் பண்றாரு. இது மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையோட பாட்டுல, உன் உதிரத்தில் உதித்ததவே கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு இதெல்லாம் தமிழ்தாயின் ரத்தத்திலிருந்து வந்தது, தமிழ்தாயின் பிள்ளைகள்ங்கிறத மனோன்மணியம் பாடல் தமிழ்தாய் வாழ்த்துல பாடியிருக்காரு. இத இந்த மக்கள் ஓட்டுக்காக கலைஞர் எடுத்துட்டதாட்டு கலைஞரை குற்றம் சாட்டுறாரு சீமான்.
கலைஞர் சீமானுக்கு நல்லா தெரியும் இந்த மக்கள் வந்து ஸ்டாலின் கன்சால்டேட் ஆயிட்டு இருக்காங்க, மீண்டும் கன்சால்டேட் ஆகட்டுன்னு அதை பெருசுபடுத்தி விடுறாரு சீமான். சோ அதன் மூலமா தமிழ் தாயின் குழந்தைகள்னு தமிழின் பெருமையை பேசக்கூடியவங்க எல்லாம் தனக்கு அரசியல் ரீதியா வரட்டுன்னு நினைக்கிறாரு. இப்போ விஜய் தான் அதுல இன்னொரு குறி. ஸ்டாலின் வர்சஸ் சீமான், தெலுங்கு புறமொழியாளர்கள், கன்னடம் புறமொழியாளர்கள், மலையாள புறமொழியாளர்கள் ஸ்டாலின் கன்சால்டேட் ஆகுறாங்க. முன்னம கலைஞரை ஏத்துக்கிடாத மலையாளி சகோதரர்களும் இப்ப ஸ்டாலினுக்கு இந்த சீமானோட ஆன்ஸ்லாட்ல சீமானுக்கு 8% மேல வந்து அங்கீகாரம் பெற்று கடுமையா இந்த அரசியல சீமான் பேசுறதுல ஸ்டாலின் பின்னாடி போறாங்க. அது ஈரோடு கிழக்குலயே நம்ம பூத் வைஸே பார்த்துட்டோம். இப்ப இந்த இஷ்யூலையும் சீமான் அதைத்தான் முன்னெடுக்கிறார். அப்ப இதுல அவர் வந்து 2 இதை பண்றாரு. ஒண்ணு, தக்லை படத்தை வந்து சிம்புவை என்ன மாதிரி தூக்கி விட்டுருக்காரு. சிம்புக்கு தக்லை படத்துக்கு பிறகு மணிரத்னத்துக்கு ஒரு ஃபுல் பிளட்ஜ் ஹீரோ படம் இருக்குது, தம்பி கெடுத்துக்கிட்டான், அவன் கரெக்டா இருந்தானா எங்கேயோ போயிருப்பான்னு சிம்புவை பற்றி பேசுறாரு. அடுத்து கமல்ஹாசனை மிகப்பெரிய அளவுக்கு கமல் ரசிகனை பேசி அந்த படத்துக்கு ஒரு பூஸ்ட உலக தமிழர்கள் மத்தியில பெரிய ஒரு இதை சீமான் கொடுக்கிறாரு. இது கமர்ஷியலா கன்னடக்காரங்க பண்றதுக்கு சீமான் வந்து தமிழ் தேசியம், தமிழர்கள், உலகம் ஃபுல்லா அந்த படத்துக்கு ஒரு ஆதரவு வளையத்தை கொடுக்கணும், நம்ம கொடுக்கணுங்கிறதையும் சமூக வலைத்தளங்கள்ல அதை சொல்லி கொடுக்கணும்னு சீமான் அதை முன்னெடுக்கிறார். படம் பெரிய படம், கமல்ஹாசன் பெரிய ஸ்டார், மணிரத்னம் பெரிய இது, திருஷ்ணா கிருஷ்ணன் அவங்க பொன்னியின் செல்வன் அது நல்ல மார்க்கெட்ல தான் போயிட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஒரு படத்து கூட அவங்க நல்லா போச்சு, நல்ல கரண்ட்ல நல்லா இருக்கக்கூடிய ஒரு அம்மா தான். அடுத்து சிம்பு. சோ இது ரஹ்மான் பாடல்கள் நல்ல பொசிஷன்ல இருக்குது. அதை மேக்சிமம் ஓப்பனிங் 5ஆம் தேதிக்குள்ள பெருசா பண்ணணும்னு சீமான் கருதுறாரு. அந்த படத்துக்கு பின்னாடி கர்நாடகாஸ் எதுக்கறனால முழுமையா இருக்கிறார் சீமான். இதுல விஜயை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு சீமான். எப்படி எக்ஸ்போஸ் பண்ணிருக்காருன்னு சொல்றீங்க சார்? அதாவது விஸ்வரூபம் படம் வரும்போது கமலஹாசன் கொஞ்சம் கூட அசரல்ல. சுதந்திர போராட்ட தியாகி, நாட்டுக்காக தியாகம் செய்து எவ்வித பலனும் அடையாத சீனிவாச ஐயங்காருக்கு மகன் ஜெயலலிதாவை ஏத்து நின்னாப்புல. ஜெயலலிதா அரசியல் ரீதியா தனக்கு பாதிச்சிருமோன்னு ராஜ்நாத் சிங் விஸ்வரூபத்துக்கு ஆதரவா வந்தது, வேற வழி இல்லாம இறங்கி வந்து பேட்டியை கொடுத்தாங்க. இது ஒரு கதை. இதே மாதிரி அணில் போல உதவணும்னு விஜய் சொன்னதுக்கு ஜெயலலிதா அநியாயமா அழிச்சாட்டியமா விஜய் அடிச்சாங்க. நலத்திட்ட உதவிகளை தாம்பரத்தில் ஒரு காலேஜில் பண்ண விடாம செய்தாங்க. ஜெயலலிதா செய்த அநீதி, அக்கிரமம். தலைவா படத்தை வந்து எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு காட்டுறதுக்கு திமுகவும் விஜய்க்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு 11 காட்டிட்டு போயிட்டாங்க. 15 வருஷமா திமுகவுக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்லை, அரசியல் ஆசை இருக்குல்ல, அதனால சம்பந்தம் இல்லைன்னு காட்டுறதுக்கு தலைவா படத்தை அடிச்சாங்க. அப்போ கூழுக்கும் ஆசை மீஜிக்கும் ஆசைங்கிறதுல பொலிட்டிக்கல் இமேஜும் வேணும், வசூலும் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக விஜய் வந்து மீண்டும் நடிச்சு காட்டிடுறேன். ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி உங்களுக்காக தான் அதை நடிச்சு காட்டுறேன், ஜான் ஆரோக்கியசாமி உங்களுக்காக தான் அதை நடிச்சு காட்டுறேன். இதுல வெற்றிமாறன் படத்துல சொல்லுவாங்க, அவனோட எல்லாம் விட்டுருண்டா போயிடுவானுங்க, சும்மா நீ வம்பு கெடுத்தா அதான் வழி, இப்ப நீ சரியா மாட்டிக்கிட்ட கோலத்தனம் சந்தர்ப்பவாதம் சுயநலம் வச்சு அடிக்கிறேன். இப்ப அவங்கள விஜய்க்கு இமேஜை தகர்த்து தெரிகிறேன், சுயநலவாதி பொழப்புவாதின்னு. பழைய விஷயத்த சொல்றேன். அம்மா தாயி உலகத்தை காக்கும் ரச்சகியே என்னையும் காப்பாற்றம்மா இப்படின்னு சசிகலாவுக்கு 7 கட்ட 8 கட்ட ஆதரவாளர்களை பிடிச்சுக்கிட்டு ஒரு வீடியோ அனுப்பி படத்தை எப்படியா காப்பாத்துங்கன்னு விஜய் வந்து நின்னாரு. அதே பழப்பு புத்தியில தான் அன்னைக்கு விஜய் நிற்கிறாரு. அதே சுத்த வீர நாட்டு கமல்ஹாசன் இருக்கிறாரு. அதை சீமான் ஸ்டெப் பை ஸ்டெப் மக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் பண்றாரு. சீமான் போலரைஸ் பண்றாரு. பிரமொழியாளர்கள் ஓட்டு ஸ்டாலினுக்கு போகுதுன்னு பொலிட்டிக்கல் போலரைசேஷன் பண்றாரு. விஜய் அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம 2 கட்ட நாட்டு நடுப்புல போய் அடிபட்டு அல்லது அரசியலுக்கு வராம ஒதுங்கி போட்டு பிரமொழியாளர் ஓட்டு ஸ்டாலின் கையில, தமிழ் தேசிய உணர்வாளர் ஓட்டு சீமான் கையில. இதுல விஜய்க்கு ஸ்டாண்ட் இல்ல. இதுல ஸ்டாண்ட் இல்லாதவர் எங்க நிற்க போறாரு? இதே புள்ளிக்குள்ளதான் பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்றாரு. பறையர் சமூக சகோதரர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5% இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு. இது 1954 காமராஜ் வந்ததும் 1% உயர்த்தி கொடுத்தாரு. 70களில் கலைஞர் 2% உயர்த்தி கொடுத்தாரு. 89ல கலைஞர் 1% உயர்த்தி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா உயர்த்தி கொடுக்கல, எம்ஜிஆர் உயர்த்தி கொடுக்கல, எடப்பாடி உயர்த்தி கொடுக்கல, ஸ்டாலின் உயர்த்தி கொடுக்கல, யாரும் உயர்த்தி கொடுக்கல. சீமான் 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு. இதுல அருந்ததியருக்கு கொடுத்த உள்ஒதுக்கீட பகடையா வச்சு பேசுறாரு. அப்ப அருந்ததியர் வாக்குகள் ஸ்டாலினுக்கு போகுது. இந்த பறையர் தேவேந்திர வாக்குல தான் ஒரு பங்கு எடுக்க நினைக்கிறாரு. இது பறையர் சமூகத்துக்கு ரீச் ஆகல. விஜய் இதுல 2 கட்டானா, அருந்ததியர் எதிராக பேசுனா மடிகாசு
தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகால படம் பார்ப்பாங்கன்னு வசூலுக்காக பொழைப்புக்காக இருக்கிறது சரிதான். அவர் படத்துக்காக வளர்ச்சிக்கு நல்ல சரிதான். அரசியல் தலைவரா இருந்து இது பண்ணக்கூடாது. இதுவும் வேணாம் அது வேணாம் நடக்காது. அப்போ நடிகர் விஜய் படத்துக்கு வசூல் வரும்னு நினைக்கிறீங்க. அரசியல் தலைவர் விஜய் எப்படி மண்ணா போனாலும் கவலை இல்லைன்னு நடிகர் விஜய் நினைக்கிறாரு. அரசியல் தலைவர் விஜய் சீமான்ட்ட அடிபட்டு போனாலும் பரவாயில்ல, நடிகர் விஜய் தப்பிடணும்னு நினைக்காரு. மைக்கு படத்தை போட்டதே வசூலுக்காக தான் போட்டாரு. சோ இத சீமான் தனக்கு சாதகமா இன்னைக்கு களத்துக்குள்ள எடுக்கிறாரு. இந்த பழைய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு 5% உயர்த்தணுங்கிறது இப்போ முழுமையா ரீச் ஆயிட்டு. இந்த இஷ்யூல சீமான் தெளிவா நிற்கிறாரு, கமலஹாசன் தெளிவா நிற்கிறாரு. விஜய் அம்மா தாயை காப்பாத்தின்னு ஜெயலலிதா போன மாதிரி ஜனநாயகம் படத்துக்காக சந்தர்ப்பவாதியா நிற்கிறாரு, பொழைப்புவாதியா நிற்கிறாரு. கொள்கை உறுதி இல்லை அப்படின்னு விஜய் இன்னைக்கு எல்லா மக்கள் மத்தியிலும் கொண்டு சேர்த்துட்டாரு சீமான். கமலஹாசன் பாப்புலாரிட்டியும் தற்கொலைப்புக்கு பாப்புலாரிட்டியும், விஜய் சந்தர்ப்பவாதி ரெட்டை வேடதாரி அஜித்துக்கு எதிராக மட்டும்தான் படம் ஓடுறதுக்கு இவரே செட் பண்ணி ஆள போறான் தமிழன்னு போஸ்டர் போடுவாரு. தமிழ் தாயை பற்றி உள்ள ஒரு பெரிய இதுக்கு நிக்க மாட்டாருங்கிறது இப்படி எக்ஸ்போஸ் ஆயிட்டு. இதே மாதிரிதான் பெரியார் விஷயம், இதே மாதிரிதான் அருந்ததியர் ஒதுக்கீடும், எல்லாமே சினிமா மூலமா மக்கள் மத்தியில, குறிப்பா பறையர் சமூக மக்கள் மத்தியில விஜய்க்கு இரட்டை வேடமும் சீமான் தான் 5% நமக்காக உயர்த்தி கேட்கிறாரு, விஜய் நாடகம் போடுறாருங்கிறது எக்ஸ்போஸ் ஆயிட்டு. இதை சொல்லக்கூடிய நாம் விஜய் பிஜேபிக்கு பி டீம்ங்கிறத நான் மறுக்கிறேன். சார், இப்ப விஜய் எந்த அளவுக்கு சிக்னிபிகன்ஸா இருக்க போறாரு 2026 தேர்தலில்? ஏன்னா அவர் பின்னாடி இளைஞர் கூட்டம் இருக்கு, ரசிகர்கள் இருக்காங்க. சோ அவங்க ஓட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது சார். அதான் ஆகாதுங்கிறதான் இந்த தக்லப் விஷயத்திலே அவரு பிழைப்புவாதிங்கிறதுலயும் பச்சவதிங்கிறதையும் காட்டிட்டு போயிட்டார. சீமானுக்கு அது பிளஸ் ஆகுத. விஜய்க்கு இன்எலிஜிபிலிட்டியும், விஜய்க்கு இன்கன்சிஸ்டன்சியும், விஜய்க்கு கொள்கையற்ற செயலும், விஜய்க்கு பச்சோந்தித்தனமும் ஸ்டெடியா கரெக்டா அனுப்பக்கூடிய சீமானுக்கு பெரிய பிளஸ்ஸா மாறும் நான் சொன்னேன். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. தெளிவா இந்த விஷயத்துல விஜய் சீமான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. கமலஹாசனை ஹீரோன்னு ப்ரொஜெக்ட் பண்ணி விஜய் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. இதுதான் நடக்குது. விஜய் சினிமா நடிகராக ஜனநாயகன் படத்தின் வசூல்ல செலுத்தக்கூடிய கவனம் தவேகா தலைவராக செலுத்தல. தாவேக்கா எப்படியும் போயிட்டு போட்டு இதுல நம்ம ஸ்டாண்ட் எடுக்காண்டு. அதைத்தான் நான் சொன்னேன். ஜானாரிக்குசாமி கொடுத்த சில கோடிகள் சினிமா மார்க்கெட்டிங்காக பண்ணது. இது ஜனநாயகம் படம் மார்க்கெட்டிங் சூப்பரா இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட், பொலிட்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. நீங்க பொலிட்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்னா இப்போ என் படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல, கன்னடிகாஸ் கமலஹாசன் படத்தை தடுக்கிறது தவறு, தமிழ் தாயின் பிள்ளைகள் தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுன்னு சீமான் சொன்னது சொல்லியிருக்கணும். சீமான் தெளிவா ஸ்டெடியா கிளாரிட்டியோட சொல்றாரு. விஜய்க்கு அதை சொல்றதுக்கு மனசு இல்ல. சோ 2 கட்டானா விஜய் இருக்கிறாரு. 2 கட்டானா இருந்தாலும் கட்சியை மூட்டை கட்டிட்டு மூடிட்டு போனாலும் பரவாயில்ல. இது ஜனநாயகன் படம் ஓடணும்னு நினைக்கிறார். தொழில தெளிவா இருக்கிறாரு. ஒரு தொழில ஒருத்தர் வளரணும்னு நினைக்கிறது தவறு இல்லை. அவர் அதுலதான் தெளிவா இருக்கிறாரு. ஜனநாயகன் ஹீரோ விஜய், தாவேகா கட்சி தலைவர் விஜய் எப்படி போனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவர் மண்ணா போனாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஜனநாயகம் படம் நிற்கணும். அதுக்கு கர்நாடகாவில் வசூல் இருக்கணும். அதுக்கு மடிகா மக்கள், அருந்ததியர் மக்கள், ஆந்திரா, கர்நாடகா, கேரளால குறவுதான், ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானால படத்தை பார்த்து தூக்கி விடணும். அதனால சீமான் 5% பறையருக்கும் தேவேந்திர வேளாளர்களுக்கும் உயர்த்துன்னு சொல்ல நான் கருத்து சொல்ல மாட்டேன். அதே மாதிரி பெரியார சொன்னா திராவிடங்கிறதுல எல்லாரும் இது பண்ணுவாங்க, புறமொழியாளர்கள் ஆதரிப்பாங்க. அதனால பெரியார தத்துவ தலைவராக வச்சுதான் அனுப்பேன். அதே போல தமிழ்தாயின் பிள்ளைகள் இன்னும் தெலுங்கு, கன்னடம், துளுன்னு சொன்னா அதுல கருத்து சொன்னா புறமொழியாளர்கள் படத்தை தமிழ்நாட்டிலையும் பார்க்க மாட்டாங்க, அதர் ஸ்டேட்லயும் பார்க்க மாட்டாங்க. அதனால ஜனநாயகன் படம் அதன் ஹீரோவுக்கு முக்கியம். தாவேகா கட்சி தலைவருக்கு தாவேகா பற்றி கவலை இல்லை. இதை ஜான ஆரோக்கியசாமி கமெண்ட் அடிச்சிருக்கிறாரு, ஆதவர்ஜுனா கமெண்ட் அடிச்சிருக்கிறாரு. என்ன விமர்சனம் பண்ண அந்த தம்பி கூட இல்ல, என்ன விமர்சனம் நான் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தவங்க அந்த தம்பி கூட கமெண்ட் அடிச்சிருக்கிறாரு, ராஜ்மோகன் கமெண்ட் அடிச்சிருக்கிறாரு. எல்லாருக்குமே விஜய்க்கு பச்சோதித்தனமும் சுயநலமும் சினிமா தான் முக்கியம்னு போறதும் தெளிவா தெரியுது. இதுதான் நான் சொன்னேன். விஜய மையமா வச்சு சீமானுக்கு எதிராக ரங்கராஜ் பாண்டே எது செய்தாலும் அது சீமானுக்கு லாபம் வரும்னு சொன்னேன். இப்பவே இவங்க கருத்து கணிப்பு எடுத்து 1 வாரத்துக்குள்ளேயே நீங்க கருத்து கணிப்புல விஜய் அரசியல் தலைவர்னு பேசணும்லாம்
இன்னைக்கு வந்து சீமான் தான் அரசியலுக்கு லாய்க்கு, விஜய் சினிமாவுக்கு தான் லாய்க்குன்னு பேச ஆரம்பிச்சுட்டான். அரசியலுக்கு சீமான் தாங்க, விஜய் வேணா டான்ஸுக்கும் நடிப்புக்கும் தான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் இந்த விஷயமும் வெளியே வரும்போது விஜய்க்கு தகுதி அவ்வளவுதான்ங்கிறது எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் ஆயிடும். இந்த இஷ்யூல விஜய எக்ஸ்போஸ் பண்ணி காட்டினதுல என்னோட பங்கு பெரும் பங்கு. மீண்டும் சொல்றேன், விஜய் பிஜேபிக்கு பி டீம் இல்ல, பிஜேபி எதிர்ப்புல தான் 24 கேண்டிடேட் போடல. விஜய் கேண்டிடேட் போட்டிருந்தாருன்னா இந்த அம்மையார் ஜெயித்திருப்பாங்க, சௌமியா அன்புமணி. அதே மாதிரி கமலஹாசன் பிஜேபிக்கு பி டீம் இல்ல, அப்படிதான் சொன்னாங்க. கமலஹாசன் கடைசியில திமுக அணிக்கு பிரச்சாரம் பண்ணி திருமாவளவனும் இவரு ரவிக்குமாரும் வீட்டிலே போய் நன்றி தெரிவிச்சாங்க. அந்த ஓட்டுக்கும் அதுக்கும் சக்திக்கு திமுக ராஜ்சபா கொடுக்குறாங்க. திமுக அணியில் இருக்கிறவர் எப்படி பிஜேபிக்கு பிடிமா வந்திருக்க முடியும்? அதே மாதிரி விஜயும் பிஜேபிக்கு பிடிஎம் கண்டிப்பா இல்லை. ஆனா இந்த தமிழர் இஷ்யூல சீமான் கிட்ட மாட்டிட்டாரு. இது இயற்கை நீதி, அது இயற்கை நீதி அப்படிதான் இருக்கும். ஜான அரிக்கசாமி, இயற்கை நீதி அப்படித்தான் இருக்கும். நீ வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சியிலும் சீமான் கஷ்டப்பட்டு உழைச்சி அரசியல வளர்றான். அவனை விஜய வச்சு ஈஸா பண்ணிடலான்னு நினைச்சவன்லாம் இன்னைக்கு நீங்க பேசுனதெல்லாம் சீமானுக்கு இன்னைக்கு லாபமா வந்து எனக்கு உன் கருத்து கணிப்பு எடுத்து ஈரம் காயறதுக்குள்ளே விஜய லீடரா நினைச்சவன் விஜய சினிமா ஹீரோ தான். லீடர்னா சீமான் தான். மீண்டும் சொல்றேன், ஜனநாயகன் பட ஹீரோ தாவேகா கட்சி தலைவரை காலி பண்ணிட்டார். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சுங்க. மிக்க நன்றி. நன்றி.